ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட் உள்ள ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். எல்லாருமே வந்து என்னங்க ஃபுல்லா நார்த் இந்தியன் ஃபுட்டாவே போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? உங்களுக்காகவே நான் இந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சு வந்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல் சவுத் இந்தியன் பேஸ் பண்ணி ஒரு ஃபுட்டு கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்டும் இவங்க வச்சிருக்காங்க. ஒரு கெஃபே தான், பட் வந்து கெஃபேவும் சொல்லலாம், ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டும் சொல்லலாம். அந்த மாதிரி தான். நீங்க வேகமா வந்து டைம்லாம் எனக்கு இல்லப்பா, நான் நல்லா சாப்பிடணும், ஆனாலும் வேகமா வந்து ஸ்பீடா சர்வ் பண்ற மாதிரியான ஒரு இடம் தான். இவங்க வந்து கான்செப்ட் ஏன் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னேன்னு பாத்தீங்கன்னா, இட்லி தோசைக்கே வந்து 10 வகையான குழம்பு வகைகளும் சட்னி வகைகளும் குடுக்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ரயில்வே சட்னின்னு ஒரு விஷயமா குடுக்குறாங்க, அது ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்றாங்க இந்த இடத்துல. நம்ம வந்திருக்க இடத்தோட பேரு டங்க். இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பசில்லா ரோட் டி நகர்ல லொக்கேட் ஆயிருக்கு. உங்களுக்கு லேண்ட்மார்க் வந்து ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்க்கு ஆப்போசிட்லயே இருக்காங்க. இந்த இடத்துல எனக்கு என்னன்னா, ஆல்ரெடி நம்ம ஹவுஸ் ஆஃப் இட்லிஸ்ல வீடியோ பண்ணிருக்கோம். அவங்களோட சேப்பங்கிழங்கு ஃப்ரைஸையும் ஒடிசாவையும் என்னால மறக்கவே முடியாது. வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் கீழே கொடுக்குறேன், பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் சாப்பிடலாம். என்னெல்லாம் இருக்கு? ஆக்சுவலா இட்லி, தோசை, வடை இதான் மெயின் டிஷ். அது இல்லாம இடியாப்பமும் நம்ம புதுசா கொண்டு வந்திருக்கோம். ஒரு 10 வெரைட்டிஸ் கிரேவிஸ் இருக்கு. சாம்பாருக்கு, கார சட்னி, பூண்டு குழம்பு, ரசம், சொதி, கடப்பா, வடக்கறி அண்ட் எம்டி சால்னா, ரயில்வே சட்னி, மோர் குழம்பு. இது எல்லாமே இதுல ஏதாச்சும் ஒரு கிரேவி சூஸ் பண்ணணும். அதோட மெயின் டிஷ் என்ன, இட்லியா, தோசையா, வடையா, இல்ல இடியாப்பமா, இதெல்லாம் சூஸ் பண்ணிக்கணும் நீங்களே. இங்க வந்து டிஷ் வந்து கீயும் நல்லெண்ணெயும் போடுங்க, எல்லாத்தையும் போடுங்க. டாப்பிங்ஸ் இல்ல, அவங்க உங்ககிட்ட கேட்போம். டாப்பிங்ஸ் கீ இல்லைன்னா நல்லெண்ணெய் இந்த மாதிரி போட்டு மேலே டாப்பிங்ஸ் கேரட், பீட்ரூட் இருக்கு, காரா பூந்தி, வெங்காயம், இந்த கொத்தமல்லி, இதெல்லாம் மேலே டாப்பிங்ஸ் உங்கள் விஷ் தான். அது நீங்கள் போடுன்னு சொன்னால் போட்டுருவோம். ஆக்சுவலாக நாங்கள் எப்பயும் போட்டு கொடுக்கறது தான், உங்ககிட்ட கேட்டுட்டு தான் போடுவாங்க. சில பேர் ஆனியன் பிடிக்காது, அதனால நாங்கள் கேட்டுட்டு தான், எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் போடுவோம். வடைக்கு என்ன கொடுப்பீங்க? வடைக்கு ஆக்சுவலாக ரசம் வடை, சாம்பார் வடை அந்த மாதிரி இருக்கு. பிளைன் வடைனா 2 பீஸ் வரும். மோர் குழம்புல வடை கொடுப்பீங்க? மோர் குழம்பு வடை, மோர் குழம்பு ஆக்சுவலா சில்லுன்னு இருக்கும். மோர் குழம்பு அண்ட் ரயில்வே சட்னி மட்டும் லைட்டா சில்லுன்னு இருக்கும். எப்பயுமே ஆக்சுவலா நல்லா இருக்கும். வடை எல்லாமே சூடா தான் இருக்கும். ஃபைனலா நமக்கான மெனு வாங்கிட்டு வந்தாச்சு. என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். இட்லியும் தோசை இடியாப்பம் வாங்கியிருக்கேன். அதுக்கு வந்து காம்பினேஷனா என்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். இது இட்லி பூண்டு குழம்பு, இது இடியாப்பம் கடப்பா, வடை, மோர் குழம்பு. இதுதான் நம்மளோட ரயில்வே சட்னி, இட்லி ரயில்வே சட்னி வாங்கியிருக்கேன். இதுதான் வந்து சொதி, தோசை சொதி வாங்கியிருக்கேன். இது வந்து தோசை வடக்கறி நம்மளோட ஐட்டம். நான் இட்லிக்கு வடகறி கேட்டிருந்தேன், நம்ம மிஸ் ஆகி தோசை கொடுத்துட்டாங்கப்பா. ஜூஸும் இது வந்து துளசி ஜூஸ், காஃபி, ஃபில்டர் காஃபி. முதல்ல எனக்கு என்ன சாப்பிடணும்னு தோணுதுன்னா, அவங்களோட இட்லி ரயில்வே சட்னி தான். இதோட ப்ரைஸ் வந்து 89க்கு கொடுக்குறாங்க. 5 பீசஸ் வரும். ஆனா குட்டி குட்டியா நம்ம வீட்டுல சுடுவோம்ல, அந்த மாதிரி இட்லி தான், மினி இட்லி கிடையாது. தெளிவா சொல்லிடணும்ல. கீழே இருக்கிற பகுதி தான் நல்லா ஊறி சாஃப்டா இருக்குங்க இட்லி. தேங்காய் சட்னியே வந்து கொத்தமல்லி ஃபிளேவர்லாம் போட்டு ஸ்பைசியா பண்ணிருக்காங்க. பீட்ரூட்டு, கொத்தமல்லி, அதுக்கு மேல வந்து காரா பூந்தி போட்டிருக்காங்கல்ல. பட் வந்து மேல போட்டிருக்க கொத்தமல்லினால அந்த ஃபிளேவர் வரல, அவங்க சட்னியில வந்து கொத்தமல்லி போட்டு அரைச்சிருக்காங்க. நல்ல காரங்க. தேங்காய் சட்னியில ஒரு ஃபிளேவர் வரும்ல, தேங்காய் சட்னியோட ஃபிளேவர் அதுவுமே வருது. எதுக்கு இதுக்கு ரயில்வே சட்னின்னு பேர் வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. தண்ணியா இருக்கிறதுனால, ஓடிட்டே இருக்கிறதுனால ரயில்வே சட்னியா என்னன்னு தெரியலப்பா. யூஷுவல் சட்னி இல்லாம இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. நல்ல ஒரு விஷயம் தான். எல்லாத்துக்கும் வந்து இட்லி எப்பவுமே வந்து சட்னி 2 வகை கொடுப்பாங்க, சாம்பார் கொடுப்பாங்க, அது யூஷுவலா இருக்கு. இந்த கான்செப்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். என்னோட ஃபேவரட் வந்து வடக்கறி தோசை. நான் வடக்கறி இட்லி கேட்டிருந்தேன்னு சொல்லியிருந்தேன்ல, சரி பரவாயில்ல, வடக்கறி எதுல கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். உங்களுக்கும் வடக்கறி பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்க. 3 கல் தோசை வச்சிருக்காங்க வடக்கறி தோசையில. நல்லா வந்து அந்த வடக்கறியை பார்க்கும் போதே எனக்கு சாப்பிடணும்னு தோணுச்சு. அந்த மாதிரி ஒரு திக்கா கொடுத்துருக்காங்க. ரயில்வே சட்னி மாதிரி இது தண்ணியா இல்லப்பா, ஒரு கெட்டியான வடக்கறி.
இதோட பிரைஸ் வந்து 3 பீஸ் வந்து 115 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு 2 பீஸ் வேணும்னாலும் 2 பீஸ் வாங்கிக்கலாம். வடகறி தான் அல்டிமேட்டா இருக்கும். நான் எடுத்து வைக்கும் போதே அந்த திக்கா இருக்கிறத பார்க்கும் போது எனக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னு சொன்னேன்ல, சான்ஸே இல்லைங்க. குவாலிட்டியா இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்கு. அந்த பட்டியோட வாசம், இந்த மசாலா எல்லாம் சூப்பரா தூக்கலா போட்டிருக்காங்க. பட் வந்து மசாலா வந்து டாமினேட் பண்ணல. ஆத்தென்டிக்கான வடகறி எல்லாம் சாப்பிட்டா எப்படி ஒரு ஃபீல் ஆகும் அந்த மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் பைட்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன்னொன்னுத்துக்கும் அந்த வடகறி வச்சு கொடுத்தாங்க பாத்தீங்களா, அது நான் ஏன் அப்படி வச்சு கொடுத்தாங்கன்னா, நல்லா அந்த கல்தோசையில வந்து ஊறி இருக்கு. ஏகப்பட்ட வடகறிங்க. எதுக்கு வந்து அவங்க இந்த பிரைஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படின்றத இதை சாப்பிட்ட உடனே எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த இடத்துல வந்து பெஸ்டா இருக்கும். இந்த வடகறியை ட்ரை பண்ணுங்க. அடுத்தது டேஸ்ட் பண்றதுக்குள்ள காஃபி ஆறிடும்ல, அதனால காஃபி குடிச்சிடணும். ஃபில்டர் காஃபி. டேஸ்டா இருக்கு. சந்தானம் சொல்லார்ல, குடிச்சிட்டு வச்ச மாதிரி இருக்கு. அந்த குடிச்சிட்டு வச்ச டேஸ்ட் இது கிடைக்கும். நான் எதுக்கு சொல்றேன்னா, குட்டியோண்டு இருக்கு. இங்க வந்து 21 ருபீஸ்க்கு மினி காஃபி மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் வந்து திக்கா இருக்குங்க. ஈவினிங் டைம்ல பாத்தீங்கன்னா இந்த காஃபிக்காகவே வந்து தனியா ஃபேன் பேஸே இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு பின்னாடி ஒரு தாத்தா இருக்காரு பாருங்க, அவரும் காஃபி தான் குடிச்சிட்டு இருக்காரு. அடுத்தது ஏன்னா காரக்குழம்பு வந்து ஏற்கனவே வடகறியும் காரமா இருக்கு. இந்த இடியாப்பம் கடப்பா சாப்பிடலாம். ஆல்ரெடி எல்லாமே நல்லாதான் ஊறி இருக்கு. என்னப்பா இது, இடியாப்பத்தை பிச்சு பிச்சு போட்ட மாதிரி அப்படியே வருது. இது வந்து ஸ்வீட்டா இருக்குங்க. தேங்காய் பால்லே பண்ணிருப்பாங்க போல. எல்லா வெஜ்ஜஸும் போட்டிருக்காங்க. லைட்டா அந்த பச்சை மிளகாவோட காரம், மற்றபடி வந்து வாயில போட்டோம்னா அந்த ஸ்வீட்டா இருக்கிற ஃபீல் தான் வருது. கடப்பா இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணது கிடையாது. கும்பகோணத்தோட ஸ்பெஷல் இது. சாரிங்க, நான் வந்து 3 இடியாப்பம் வச்சிருக்காங்க இதுல. நான் வந்து 2ன்னு தப்பா சொல்லிட்டேன். இட்லிக்கு அடுத்து சரியான சாஃப்ட் இடியாப்பம். இதெல்லாம் வந்து கடப்பா வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் வந்து இதோ ஒரு டால் போட்டிருக்காங்க. சிறுபருப்பு மாதிரியான டேஸ்ட் வருது. அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணல. நம்ம மாதிரி ஆளுங்க எல்லாம் காரமா சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கம் ஆயிடுச்சுல, எனக்கும் வந்து காரமான டேஸ்ட் தான் என் நாக்குக்கு கேக்குது. அடுத்தது பக்கத்துலயே வந்து தோசையும் சொதியும் இருக்கு. அதை முடிச்சுட்டு ஃபைனலா பூண்டு குழம்பு. சொதியும் இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டதே கிடையாது. இந்த பகுதியில தான் வந்து காராபூந்தி நிறைய இருக்கு. காராபூந்தியும் போட்டிருக்காங்க. கேரட்டு, பீட்ரூட், கொத்தமல்லி இதெல்லாம் தூவி இத பயங்கரமா கொடுத்துருக்காங்களே. இதுல அப்படி என்ன இருக்கும் டேஸ்ட் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே போட்டு வாயில போட போறேன். இந்த டேஸ்ட் வந்து லைட்டா வந்து அந்த சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்காங்களா அப்படின்னு தெரியல எனக்கு. இதோட இன்கிரீடியன்டும் தெரியாது. ஏன்னா வடகறிலாம் நம்ம யூஸ்வலா வீட்டுல செய்வோம், அதனால எல்லாமே தெரியும். இதை வந்து இது வரைக்கும் செஞ்சது கிடையாது. இது திருநெல்வேலியோ ஃபேமஸ்ன்னு சொல்றாங்க இந்த சொதிய. பட் வந்து கல்தோசி கூட சாப்பிடவும் நல்லா இருக்கு. அவரு எனக்கு காம்பினேஷன் தெரியல, நீங்களே கொடுங்க அப்படின்னு நான் கேட்கும் போதுதான் அவங்களே தான் இந்த மெனு எடுத்தாங்க. வந்து சுட சுட சாப்பிடும் போது இன்னும் ஃபிளேவர் சூப்பரா இருக்கும். லைட்டா ஆறிடுச்சு. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வர்றதுக்குள்ள இவன் ஆறி போயிட்டான். இதோட பிரைஸ் வந்து 135க்கு கொடுக்குறாங்க. நம்ம எல்லாத்துலயும் இப்போ ஒரே ஒரு இதுல டிஷ் மறந்தா கூட கமெண்ட்ல கேக்குறாங்க, ஏங்க பிரைஸ் எங்க சொல்லல அப்படின்ட்டு. இன்னைக்கு இந்த டாப்பிங்ஸ் எல்லாம் எதுக்கு போடுறாங்க, தயிர் வடையில தயிர் சாதத்துலதான் இந்த காராபூந்தி எல்லாம் போட்டு நான் பாத்திருக்கேன். பட் வந்து இது கூட சேர்த்து சாப்பிடும் போது நிஜமாவே டேஸ்ட் அள்ளுதுங்க. லைட்டா ஜூஸ் குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பீச் ஜூஸ், எங்களோட ஓன் ப்ரிப்பரேஷனா. இந்த பீச் வந்து கொடைக்கானல்ல தான் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அந்த ஃப்ரூட்டு. இது வந்து எப்பவுமே லெமன் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ்ன்னு இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஃப்ரூட்டும் வச்சிருக்காங்க ஜூஸ். நல்லா இருக்கும். இங்க குடிச்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வந்து நான் வந்து எதுக்கு ப்ரிப்பேர் ஆகுறேன்னா, அந்த பூண்டு குழம்பு சாப்பிடறதுக்கு தான் ப்ரிப்பேர் ஆகுறேன். இட்லியும் பூண்டு குழம்பும் காம்பினேஷன் இது வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது. இந்த பீச் ஜூஸ்மே நல்லா இருக்கும். கொஞ்சம் கூலிங் கம்மியாயிடுச்சு, ஃபர்ஸ்டே கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு நல்லெண்ணெய் வேணுமா நெய் வேணுமான்னு கேக்குறாங்க. நான் நல்லெண்ணெய் கேட்டேன், அதனால நல்லெண்ணெய் ஊத்திருக்காங்க. இதுலயுமே ஏகப்பட்ட பூண்டு குழம்புப்பா, சான்ஸே இல்ல. அதே 5 பீஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதோட பிரைஸ் 110க்கு கொடுக்குறாங்க. நான் எதிர்பார்த்த அளவுக்கு எல்லாம் காரம் கிடையாது. பட் வந்து பூண்டு குழம்பு காரம் இல்லைன்னா டேஸ்ட் கம்மியா இருக்கலாம் நினைக்காதீங்க. அந்த நல்லெண்ணெயோட வாசம், ஆல்ரெடி அவங்க நல்லெண்ணெயில தான் அந்த பூண்டு குழம்பும் பண்ணியிருக்காங்க.
நல்லெண்ணெயிலேயே பூண்டை வதக்கியிருப்பாங்க போல. பூண்டோட ஃப்ளேவர் நல்லா இறங்கி செம்மையா இருக்கு. இந்த இட்லி கூட நல்லா பேர் ஆகுதுப்பா. யூஸ்வலா இட்லி சாம்பார்னே நம்மள பழக்கப்படுத்திட்டாங்களா, என்னடா இது வித்தியாசமா இருக்கு, ரொம்ப காரமா இருந்துருமோ அப்படின்ட்டு பயந்துகிட்டே தான் வாயில வச்சேன். எனக்கு வடகறிக்கு நெக்ஸ்ட் இந்த இடத்த சொன்ன உடனே ஞாபகம் வர்றது இந்த பூண்டு குழம்பு தான். எனக்கு வேற மண்டை மேல பல்பு எரிஞ்ச மாதிரி சுட சுட இதுல அந்த பூண்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட் அள்ளும் அப்படின்னு தோணுது. அதெல்லாம் கேட்டு பாருங்க. அக்கா இதுல கொஞ்சம் பூண்டு குழம்பு மேல ஊத்துறீங்க. சுட சுட ஆவி பறக்குது. இதுதான் வேணும் எனக்கு. அப்படி இட்லியே தெரியாத அளவுக்கு ஊத்திட்டாங்க. அவங்க கரண்டியே பெருசா இருக்குங்க. சரியான டேஸ்ட்ங்க. நாக்குல மத்தளம் அடிக்குது, சான்ஸே கிடையாது. எனக்கு வேற அந்த புளிப்பு டேஸ்ட் ரொம்ப பிடிக்குமா. புளிப்பா லைட்டா காரமா, அவங்க வந்து இறக்கும் போது வெல்லம் போட்டிருப்பாங்களோ, ஒரு லைட்டா ஒரு ஸ்வீட்னஸ். ஐயோ செம்மையா இருக்கு. நானே வந்து தேடி வந்து இந்த இடத்துல சாப்பிட்டது வட்டுடா அப்படின்னு ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. மோர் குழம்பு வடை. ஐயோ நான் ஏன் ஃபீல் பண்றேன்னா, இந்த காராபூந்தி எல்லாம் ஊறிடுச்சு. இந்த வடைக்கு பயங்கரமா இருப்பான். 3 வடையும் மோர் குழம்பும் சேர்த்து 125 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இந்த பாட்டை தான் அப்படியே எடுக்கணும். என்னம்மா இவங்க இப்படி பண்றாங்களேமா. மோர் குழம்பு நல்ல ஒரு புளிப்புங்க. மோர் குழம்பு அப்படின்னாலே புளிச்ச தயிர்ல தான் பண்ணுவாங்க. நல்லா புளிப்பா. அவங்க என்னன்னா எல்லா விஷயத்துலயும் நான் கவனிச்சதுன்னா திக்கா இருக்கு. நான் வடகறியில இருந்து இந்த மோர் குழம்பு வரைக்கும், மோர் குழம்புலாம் இந்த மாதிரி திக்கா நான் பார்த்ததே கிடையாது. இது வேற மாதிரியான மோர் குழம்பா இருக்கு. எனக்கு வந்து சாப்பிடும்போது தயிரோட சாப்பிடுற மாதிரியான ஃபீல் தான் இருக்கு. வடை வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா இங்க அவ்வளவு ஆனியன்ஸ் எல்லாம் போட மாட்டாங்க. மிளகு மட்டும் போட்டு வச்சிருப்பாங்களா, அந்த மெது வடையில பண்ணியிருக்காங்க. அல்டிமேட்டா இருக்கு. இது ஐஸ் டீயாங்க. நான் துளசியில ஏதோ ஒரு ஜூஸ் கொடுத்தேன், துளசி ஃபிளேவர் போட்டிருக்காங்க, அது மட்டும் தெரியும் எனக்கு. இப்போ நான் கூலிங்கா வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த ஜூஸ் கூலிங்கா இல்லைனால எனக்கு டேஸ்ட் தெரியல. அப்படி வாயில ஒரு சிப் வச்ச உடனே எனக்கு துளசியோட ஃபிளேவர் தான் வருது. ஃபைனலா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு திம்முன்னு இருக்குன்னா இந்த ஒரு ஐஸ் டீயை வாங்கி குடிச்சிட்டு போங்க. சூப்பரா இருக்கு. எனக்கு வந்து இது தனியா அது தனியாலாம் சொல்ல தெரியலங்க. ஆனா வடகறியும் அந்த பூண்டு குழம்பும் நான் மறக்கவே மாட்டேன். அப்படி ஒரு டேஸ்ட். இந்த பக்கம் எப்போ வந்தாலும் அந்த வடகறியை மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணுவேன். அந்த மாதிரி இருந்துச்சு. நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபுட்டுங்க. கொஞ்சம் வந்து என்ன சொல்றது, ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் எக்ஸ்பென்சிவா இருந்தாலுமே அவங்க யூஸ் பண்ற சமாச்சாரம் எல்லாமே நான் சொன்னேன் இல்லையா, நல்லெண்ணெயில இருந்து எல்லாமே குவாலிட்டியா இருக்கிறதுனாலதான் அந்த டேஸ்ட் வருது. கண்டிப்பா வந்து மஸ்ட் ட்ரை பிளேஸ். ஹைஜீனிக்கா இருக்கு. இப்ப நம்ம ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்ல போய் சாப்பிடணும்னா ஹைஜீனிக்காக தான் யோசிச்சுட்டு போக மாட்டோம். பட் வந்து இது கெஃபே கான்செப்ட்ல ஸ்ட்ரீட் ஓரத்துல இருந்தாலுமே நம்ம ஸ்பீடா வந்து சாப்பிட்டுட்டு போயிடலாங்க. டக்கு டக்கு டக்குன்னு எல்லாமே சர்வ் பண்ணி கொடுத்துட்றாங்களா. ஸோ நம்ம டைமையும் சேவ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து என்ன சொல்றது, ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி வேக வேகமா சாப்பிட்டுட்டு போறவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு கான்செப்ட் தான். இதே மாதிரி நம்ம சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கலாம். பாய்.